நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நாளாகிய அந்த பெரிய வெள்ளிக்கிழமையை உம்முடைய கரத்தில் நாங்கள் தந்து செபிக்கிறோம். உலக சரித்திரத்தை மையக்குறியாக ஆண்டவர் இயேசு அவருடைய மரணத்துக்கு முன், கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின் என்று சொல்லி சரித்திரத்தையே மாற்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுடைய நாமம் வாழட்டும். அவருடைய அரசு வரட்டும். அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் செய்யப்படட்டும். இதில் இருக்கிற ஜனங்கள் இந்த வெளிச்சத்தை காணட்டும், மனம் திரும்பட்டும். அவர்களுக்கும் ஆண்டவரே இந்த நல்ல வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி தரும்படியாக செபிக்கிறோம். எல்லா சிறையிருப்புகளும் உடையட்டும். உம் நாமம் நல்லது, உம்முடைய நாமம் ஆசீர்வாதமானது. அந்த நாமத்தினால் இந்த நாளில் நாங்கள் செபித்து இன்றைய பெரிய வெள்ளிக்கான வார்த்தைகளை நாங்கள் கொண்டு வர உம்முடைய சமூகத்தை தருகிறோம். தூயாவியானவரே, இந்த வார்த்தைகளை கேட்கும் வரைக்கும் ஆண்டவரே இந்த இடத்தை நீர் ஆளுகை செய்து ஒவ்வொருத்தருடைய செவிகளிலும் இந்த வார்த்தை சென்றடையட்டும். இயேசுவின் திருப்பெயரால் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கிறிஸ்துவுடைய மரணம் என்பது ஏதோ தற்செயலாக நடந்த ஒரு காரியம் இல்லை. கிறிஸ்துவுடைய மரணம் உலக மக்களுடைய பாவங்களிலிருந்து அவருடைய இரத்தத்தினால மீட்பு கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டதான அந்த மீட்பின் கல்வாரி சிலுவையின் அந்த மீட்பின் நாளை நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த மரணத்தை நினைவு கூறுவது மாத்திரமல்ல, இந்த மரணத்தை அந்தகாரத்தில் இருக்கிற பிசாசுடைய கிரியைகளும் பாதாளத்தில் அடைப்பட்டிருக்கிற சத்துருடைய கிரியைகளும் கண்டு நடுங்கினது. ஏனென்று சொன்னால், அவர் அந்த சிலுவையிலிருந்து சிந்தின இரத்தம் மிகவும் விலையேற பெற்றது. அந்த இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது, அந்த இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, அந்த இரத்தத்தில் பேசும் தன்மை இருக்கிறது. அந்த இரத்தம் மகா பெரிய வல்லமை உள்ள அந்த இரத்தமாய் இருக்கிறது. ஆகையினால் தான் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக ஆண்டவராகிய இயேசு நின்று அவருடைய அந்த வேதனைகளின் மத்தியில் உலக மக்களுடைய முழு பாவங்களையும் அவர் தன்னுடைய சிலுவை மேல் சுமந்தார். அந்த சிலுவையில் இருந்து அவர் பேசின வார்த்தைகள் இன்றைக்கு வேத புஸ்தகத்தில் பதிவாகி இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறது, அந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்தது. 3:15 பாப்பமாக இருந்தா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கற்பவதியாக இருக்கும்போது உன் தேவனை உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடைய பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இந்த உலகத்தில் பாவம் வாரத்துக்கு காரணமாக இருந்ததே ஏவாள் தான். அதனால தான் சொல்றார், உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய் என்று சொல்லி. ஆனால் அதுக்கு முதல் அப்படி இருக்கல்ல, வேதனையோட பிள்ளை பெறுவாய் என்று சொன்னார். ஏன் அது இன்றைக்கும் அந்த மீறுதல் யாரால வந்ததோ அது அவர்களுக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது எல்லாம் மாறுது. ஆமென். எல்லாம் மாற்றம் அடைகிறது. ஆகையினால தான் அந்த இயேசுவை ஆண்டவர் இந்த பூமிக்கு தந்திருக்கிறார். அவர் இந்த பூமியில் பிறந்தார். அவர் பிறந்த பொழுது அவரை
அநேகம் பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க, அநேகம் பேர் ஏற்றுக்கொண்டாங்க, அநேகம் பேர் அவரை தொழுது கொண்டாங்க. அநேக சாஸ்திரிகள் அவரை காண வேண்டும் என்று சொல்லி வந்து அவரை பணிந்து அவருக்கு பரிசு பொருள் எல்லாம் கொடுத்தாங்க. இப்படி அவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் பரலோக ராட்சியம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனுஷன் எப்படி அன்பா வாழ வேணும், எப்படி குடும்பங்கள் இருக்க வேணும், எப்படி ஒரு நல்ல மக்களாய் வாழ வேணும் என்று அநேக நல்ல உபதேசங்கள் எல்லாம் செய்தார். அவர் 100% மனுஷனாகவும் 100% தேவனாகவும் இருந்தார். என்சைக்ளோபீடியா அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஹைப்போஸ்டேட்டிக் யூனியன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த ஹைப்போஸ்டேட்டிக் யூனியன் என்று சொன்னால் 100% தேவனும் 100% மனுஷனுமாக இருக்கிற ஒரு நபர் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் தான் கடவுள் என்று சொல்லி எத்தனையோ பேர் இந்த பூமியில் தோன்றி அவர்தான் கடவுள் என்று சொல்லி நம்முடைய காலத்திலேயே நிறைய பேர் உண்டாகினாங்க. அவரை தேடினாங்க, அவங்கள வணங்கினாங்க, இப்படி எல்லாம் இருந்தது. ஆனால் எல்லாரும் மறைச்சிட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழலை. உயிர்த்தெழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். அந்த தேவன் தான் நமக்காக ஜீவனை விட்டார். கல்வாரி சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தி எங்களுடைய பாவங்களில் இருந்து எங்களை மீட்பதற்காக அவர் எங்களை மீட்டு கொண்ட அந்த நாளை நாங்கள் நினைவு கூறவும், அவருடைய மரணம் இல்லாமல் அந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்காது என்பதை நாங்கள் நினைவு கொண்டு அவருடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இது உலக சரித்திரத்திலேயே ஒரு முக்கியமான நாள். உலகமே நோக்கி கொண்டிருக்கிறது, உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது, உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகையினால முழு அந்தகாரமும் முழு அதிகாரங்களும் பிசாசின் சேனைகளும் இயேசுடைய மரணத்தை உண்மைப்பாக பார்த்து கொண்டிருந்தது. அவரை நான் மறிக்க வச்சுட்டேன், அவரை அடிச்சிட்டேன், அவரை இப்படி செய்துட்டேன் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் 3 நாள் வரக்குள்ள அந்த ஈஸ்டர் சண்டே என்ற நாளில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை அது எல்லா சிறையிருப்பையும் உடைத்து, அந்த உடைக்கப்பட்டதுனால இன்றைக்கு நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம், அவருடைய மரணத்தை நினைவு கூறத்தக்கதாய். ஆகையினால தான் இந்த லூக்கா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது 34வது வசனத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் இப்படியாக சொல்லுகிறார்: பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்படி என்று பிதாவிட்ட சொன்னார். நீங்கள் இதுக்கு பின் குறிப்பாக என்னாகமம் 14-19 எல்லாம் எழுதி வச்சு வீட்டில் போய் தியானிக்கலாம். ஆகையினால பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அதாவது கிறிஸ்துவை சிலுவையில் அடித்த பொழுது ஏன் அடிக்கிறோம், எதுக்காக இவருக்கு நாங்கள் இந்த தண்டனையை கொடுக்கிறோம், எதற்காக இப்படியான காரியங்களை செய்கிறோம் என்ற அந்த அறிவு இல்லாமல், ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிச்சிட்டாங்க. அந்த சிலுவை மரணம், அந்த சிலுவையில் சிந்தப்பட்டதான அந்த இரத்தம் நமக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறது. நாங்கள் மீண்டும் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாங்கள் எல்லாரும் மீண்டும் பிறந்திருக்கிறோம். we are born again Christians. மீண்டும் பிறந்த கிறிஸ்தவர்கள் நாங்கள் மீண்டும் பிறந்திருக்கிறோம். அந்த மீண்டும் பிறந்த ஒரு மனுஷனுக்கு தான்
மரிக்கிற பொழுது பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்கிறது. அதாவது மோட்ச ராட்சியம், பரலோகம், ஹெவன். அந்த பரலோகத்தில் நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் இந்த பூமியில் மீண்டும் பிறந்திருக்க வேணும். அந்த மீண்டும் பிறந்த ஒருவனுக்குத்தான் இந்த பெரிய வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் மீண்டும் பிறந்தவர்கள். அல்லேலூயா. அதற்கு அடையாளமாகத்தான் நாங்கள் திருமுழுக்கு எடுக்கிறோம். நான் பாவத்துக்கு மரித்து நித்திய ஜீவனுக்கு நான் மீண்டும் பிறக்கிறேன் என்று சொல்லி, ஆகையினால இன்றைக்கு நாங்கள் மீண்டும் பிறந்திருக்கிறோம். அங்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்றைக்கு இதே பிளானில் தான் வாழ்க்கை இருக்கு. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், மீண்டும் பிறந்த நாங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அச்சடையாளங்களை தரித்த நாங்கள், பரிசுத்த உடன்படிக்கையில் பங்கு பெறுகிற நாங்கள், மீண்டும் பிறந்த நாங்கள் திரும்பவும் மரிக்கக்கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், செத்து போகும் என்று சொல்றார். ஆகையினால உங்களுக்கு எது பாவம் எது பாவம் இல்லைன்னு நீங்க உங்களுடைய மைண்டுக்கு, உங்களுடைய அறிவுக்கு நீங்க அதை வகையறுக்க முடியும். ஆகையினால தான் இயேசு சொல்றார், இந்த மக்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்றார். ஆமென். மன திரும்புங்க, பரலோகராட்சியம் சமீபமாக இருக்கிறது என்று அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் வந்து ஒரு பெரிய செய்தியை சொன்னார். மனம் திரும்புதலுக்கென்று நீங்கள் வந்து திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொன்னார். இப்படி எல்லாம் காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிற அந்த நாட்களிலும் இயேசுடைய காரியங்கள் வெளிப்படும்படியாய், அவர் ஆயத்தப்படும்படியாய், அவர் எங்களைப் போல மனுஷனாக பிறந்து மனுஷனாக வாழ்ந்து, தேவன் மனுஷனாக வந்தது யாருமே இல்லை. அந்த அந்த என்சைக்ளோபீடியா அந்த பகுதியில் போய் பார்க்குற பொழுது இயேசுவுக்கு மட்டும்தான் அந்த இன்டர்பிரிட்டேஷன், அந்த மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100% தேவனும் 100% மனுஷனுமாய் இந்த பூமியில் வாழ்ந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அப்போ இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அப்போ அவர் சொல்றார், லூக்கா 23:43 வசனம், அதில் எப்படியாக சொல்லப்படுகிறது, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 43வது வசனத்தை வாசிங்க. 23:43. இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்ற. யாருக்கு சொன்னார்? அந்த சிலுவையில் 2 கல்லன்கள் அடிக்கப்பட்டிருந்தாங்க. கல்லன் என்று சொன்னால் குற்றவாளிகள். அந்த 2 கல்லனுக்கும் பக்கத்தில் நடுவில் அடிக்கப்பட்டிருந்தவர் தான் இயேசு. அப்ப அவர் எந்த குற்றமும் பண்ணல. அவர் மேல் பழி போட்டாங்க. என்ன பழி? தேவாலயத்தை இடித்து கட்டுங்க, 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் என்று சொன்னார். தேவாலயம் என்றது அவருடைய சர்வத்தை சொன்னார். நான் ஒரு ஆலயம், நான் ஒரு தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், நான் தேவாலயமாய் இருக்கிறேன். ஆமென். நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். அதுதான் இயேசு சொன்னார். அப்போ ஒரு மனுஷன் இந்த ஆலயத்தை கெடுத்தா அவனை கெடுப்பேன் என்று சொல்றார்.
நம்முடைய தேவாலயத்தை நாங்கள் கெடுக்கக்கூடாது. நான் ஒரு தேவனுடைய வீடு, நான் தேவனுக்கு ஆலயமாக இருக்கிறேன். ஆமென். நான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய ஒரு திட்டம். அப்போ இந்த தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் கெடுக்கக்கூடாது. 43வது வசனம், கெடுக்கக்கூடாது. பாருங்க, இந்த தேவன் கல்லனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பா. ஆமென். அந்த கல்லனுக்கு சொன்னது போலதான் வெள்ளனாகிய நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில். எப்ப இருந்து? பாவத்துக்கு மறித்து நீதிக்கென்று பிழைத்து அந்த திருமுழுக்கை எடுத்து நாங்கள் பெற்றவுடனே அந்த சிலாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். தேவனோடு என்றைக்கு நாங்கள் தேவனோடு இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ பாருங்க, அந்த கல்லன் அதில் சிலுவையில் பக்கத்துக்கு, சிலுவையில் இருந்து இடமோ வளமோ நமக்கு தெரியாது. ஒரு கல்லன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே உம்முடைய ராட்சியத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னோன்னே சொல்றாரு, நீ இன்றைக்கு இந்த நொடி பொழுதுல என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். மற்ற கல்ல நிந்திச்சான். நீ கெட்ட கேடுக்கன்னு சொன்னான். அவர் என்ன கேடு பண்ணினார்? அவர் குற்றமும் பண்ணல, அவர் எந்த தீங்கும் பண்ணல, யாருடைய களவெடுக்கல, யாருடைய அநியாயமாக எடுத்துக்கொள்ளல, யாருக்கும் பொய் சொல்லல, யாரையும் ஏமாற்றல. ஆனா தேவன் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். யாருக்கு? ஒரு கல்லனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கிறார். எப்ப கொடுத்தார்? அவன் மனம் திரும்பின பொழுது. ஆமென். எங்களை நாங்கள் இன்றைக்கு ஒரு விஷயம் நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? தலைகளை குனிந்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? நான் எப்படி கிறிஸ்துவுக்காக நான் எப்படி வாழ்றேன்? 2 வேடம் போடுறோமா? நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எங்களோட மனதில் குற்றமா படுகிறத ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. நானும் தான், என்னையும் தான் சொல்றேன். உங்களுடைய மனதில் எது தப்பா படுகுது? ஆண்டவரே, இது ரோங்கா இருக்கு, என்னை மன்னியுங்கப்பா அப்படி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். பாருங்க, அப்போ பார்வோன் தேவனுடைய ஜனங்களை அடிமைத்தனத்தில் வச்சிருந்தான், அடிமையாகி வச்சிருந்தான். அவருக்கு அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அந்த தேசத்து மக்களை விட, எகிப்தில் இருந்த மக்களை விட அவங்க பெருகுனாங்க. அவங்க பெருக பெருக அவர்களை அதிகமாய் அடிமைத்தனமாக்கினான். அவர்களை அடித்தான், அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பதை நிறுத்தினான், அவர்களை காயப்படுத்தினான். யாத்ராமத்தில் நீங்க பார்க்கலாம், 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு கொள்ளலாம், குறிப்பெடுக்கிறவர்கள். அப்ப பாருங்க, நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத்திய ஆகாயத்தில் ஆண்டவராகிய இயேசு வருகிற நேரம் இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் நாங்க ஒரு நொடி பொழுதுல கண்ணிமைத்து மூடி முழிக்கிறது இடையில நாங்க மர்வமாக்கப்பட்டு இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு இருக்கிறவங்க, இன்றைக்கு தான் துக்கப்படுறேன், நான் வேதனைப்படுறதுக்கு என்ற நாள் இல்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை நினைவு கூறுகிறோம். ஆமென். நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் சிறையிருப்பில் இருந்த ஜனங்களை மேய்க்கிறதுக்காக மோசையை எகிப்துக்கு அனுப்பினார். அங்கே போய் அந்த மோசையோட சேர்ந்து அந்த ஜனங்களை மேய்க்கிறதுக்கு அந்த பார்வோன் என்ற ராஜாவிடத்தில் போய்
நாளுக்கு நாள் கதைக்கிறார். அவர் சொல்றார், நான் போக விடமாட்டேன் என்று சொல்றான். அங்கு வாதைகள் உண்டாகினது. 7 வாதைகள், பொல்லாத உலகத்தில் கொடிய வாதைகள் எல்லாம் வந்தது. கடைசியில் அவன் விடவே இல்லை. பார்வோட்ட போய் சொல்றாரு, மோசே, உன்னுடைய நாட்டில் இருக்கிற எல்லா தலைச்சன்னனுங்களும் முதலாவது பிறந்த பிள்ளையெல்லாம் இன்றைக்கு இரவைக்கு செத்துருவாங்க. நீ டிஃப்ரெண்ட்டை பார்க்க போறான், நீ மாற்றத்தை பார்க்க போகிறான்னு சொல்லி. ஆனா ராஜாமத்தில் எல்லா இடங்களிலும் கூக்குரலின் சத்தம் கேட்கிறது, அழுகுரலின் சத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் சத்தம் கேட்கிறது. மகனே, என் மகனே என்று சொல்லி மார்பிள் அடிச்சு கொண்டு எல்லாரும் அழுறாங்க. பார்வோன் ராஜாவுடைய மகனும் அன்றைக்கு செத்தான். ஆகையினால தான் அவர்களை போக விட்டது மாத்திரமல்ல, அவர்களை துரத்தி விட்டுனான், ஓடி போங்கன்னு சொல்லி. என்னண்டு ஓடிப்போங்க என்று சொல்லி துரத்தினான். அப்படி அவங்க போற நேரம் சரியா செங்கடலுக்கு முன்னால நிற்கிறாங்க. அவங்களுக்கு போறதுக்கு வழி இல்லை. பார்வன் திரும்பி மனம் மாறி என்ன செய்கிறான்டா, விட்டுட்டமே, இவங்களை திருப்பி பிடிச்சி வரணும்னு சொல்லி பெரிய படையோடு பெரிய சேனையோடு திரும்ப வார நேரம் இரவு நேரத்தில் அப்படியே நிற்கிறாங்க. ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்கு, ஒரு பக்கம் இருள் இருக்கு. மோசேயோட சொல்றாங்க ஜனங்கள், இந்த கடல்ல சாகிறதுக்கு என்ன கொண்டு வந்தது? நிச்சயமாக ஜலத்தில் மூழ்கினா சாகத்தான் வேணும். அது உங்களுடைய பாவம் மறிக்க வேணும். திருமுழுக்க பெற்றுக்கொண்ட ஜனமே, தேவ ஜனமே, திருமுழுக்க எதுக்கு நாங்கள் எடுத்திருக்கிறோம்? பாவத்துக்கு மறிக்கிறதுக்காக எடுத்திருக்கிறோம். ஆமென். நாங்கள் உயிர் தெழுந்துட்டோம். அல்லேலூயா. இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நாளைக்கு அதை நாங்கள் நினைவு கூறப்போகிறோம். அதை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம். அவர் உயிர் தெழுந்தார். செத்தா என்ன தெரியும்? செத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியும். நாங்கள் பார்க்காத எல்லாம் பார்ப்போம், போகாத இடமெல்லாம் தெரியும், இருள் தெரியும், வெளிச்சம் தெரியும், பரலோகம் தெரியும், நரகம் தெரியும். சபையில் இருந்தவங்க நரகத்தில் இருக்கிறது தெரியும், எல்லாம் தெரியும். ஏன்னு சொன்னால் அவர் 100% தேவனும் 100% மனுஷனுமாக இருந்த தேவன் எங்களை மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தான் நாங்கள் பாவமற்றவர்களாய், பாவம் செய்யாதவர்களாய் நாங்கள் வாழ வேணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கிறபடினால நாங்கள் மிகவும் கவனமாக எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். அல்லேலூயா. அடுத்தது, அவர் சிலுவையில் இருக்கிற நேரம் இயேசுவை பெற்றெடுத்த தாயார் மரியாள், அவர் எப்படி கடவுள் மனுஷனா பிறப்பாருன்னு நீங்க நினைக்கலாம். அவர் மனுஷ வித்துனால பிறக்கல. தேவதூதன் வந்து கேட்கிறான், உன்னதமான தேவன் மனுக்குலத்துடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஒரு தேவகுமாரன் பிறக்க போறார். அது அதற்கான பாத்திரமாய் உன்னை ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். நீ அவருக்கு இடம் கொடுப்பாயா? அவர் சொல்றார், இன்னும் நான் புருஷன் அறியேன், நான் இன்னும் திருமணமே முடிக்கல, எப்படி நான் குழந்தையை பெறுறது? தேவதூதன் சொல்றான், தேவ ஆவியானவர் உண்மையில் வந்து நிழலிடுவார். கடவுளுடைய அந்த நிழல், கடவுள்ல வல்லமை பட்டா செத்துருவாங்க. கடவுளுடைய அந்த நிழல் உண்மையில படக்குள்ள நீ கற்பவதி ஆயிடுவா. உடனே அவள் சொல்றார், நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொன்னா. இயேசு அங்கு வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், 100% தேவனும் 100% மனுஷனுமாய் இருந்த அந்த கர்த்தர் இயேசு மரியாளுடைய சர்வத்துக்குள்ள வந்து எங்களை போல கருவில் இருந்து வெளியில வந்தவர்.
பிறந்து வந்தவர். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் அவர் சரித்திர நாயகன். ஆமென். கிறிஸ்துவுக்கு அவர் பிறந்ததுக்கு பிறகு அஸ்ட்ராலஜி எல்லாம், அந்த வான சாஸ்திரிகள் எல்லாரும் கிறிஸ்டரியை மாத்துறாங்க. என்ன, பழைய கிறிஸ்டரிய சரித்திரம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னானது, இனி வாரதெல்லாம் கிறிஸ்துவுக்கு பின்னானது. ஸ்தோத்திரம், நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு பின் பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு முதல் பிறந்தவங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு முதல் பிறந்தவங்க இருக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு பின் பிறந்தவர்கள். அதனால தான் நம்முடைய சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்துவுக்கு பின் 1900 இத்தனையாம் ஆண்டு இத்தனையாம் தேதி நான் பிறந்திருக்கிறேன். ஆமென். ஒவ்வொரு சீல் அடிக்கிற பொழுது கிறிஸ்துவுக்கு பின், ஆமென், என்ற அந்த முத்திரை பதிக்கப்படுகிறது. என்னோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்க, அதில் ஒரு சீல் அடிச்சிருக்கு. கிறிஸ்துவுக்கு பின் நீங்க பிறந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி ஆண்டவர் மாற்றிட்டார். அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொன்னார். அதுக்கு பிறகு அந்த யோவான் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டு அங்கே அவரோடு கூட அந்த இடத்துல இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்க, மற்ற 27:46 சொல்லுகிறது, 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி, எந்தவனே எந்தவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு எந்தவன், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்னால் எந்தவனே, ஓ மை காட், எந்தவனே எந்தவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அர்த்தமா. ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதனுடைய மொழிபெயர்ப்பு எந்தவனே எந்தவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். யாரு கேட்டார்? ஆண்டவராகிய இயேசு. அதனால்தான் தாகமாய் இருக்கிறேன் என்றார். என்னையும் உங்களையும் குறித்து ஆண்டவர் தாகமுள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் மீட்கப்பட வேணும், உலக மக்கள் மீட்கப்பட வேணும், அந்த தாகம் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆமென். நான் மீட்கப்பட வேணும். அல்லேலூயா. அதனால தான் அந்த தாகத்துக்கு தாண்டி சொன்னார். தண்ணி கேட்டார் இடத்துல, தாகத்துக்கு தா என்றார். அவர் சொல்ல, எனக்கிட்ட தண்ணி இல்லையேன்னு சொல்லி. அவர், நான் உனக்கு தருகிற தண்ணி ஒரு நாளும் உனக்கு தாகம் எடுக்காது, அதுதான் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். அவருக்குள்ள நாங்க இருக்கிறோம். ஆமென். யோவான் 19:28 எடுத்து வாசிங்க. யாத்திராவும் 14:2 குறிச்சு வச்சு கொள்ளுங்க, வீட்டில் போய் வாசிங்க. யாத்திராவும் யோவான் 19:28, யாத்திராவும் 14:2. இப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார் நமக்காக. ஆமென். பிறகு சொல்றார், எல்லாம் முடிந்தது. என்னவா? 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் எகிப்தில் இறந்த தேவனுடைய மக்கள் அடிமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க. அந்த நாளில் இருந்து அவங்க அந்த அடிமையிலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாங்களும் அடிமையாயிருந்து தெரியாத காரியங்களை நாங்கள் தொழுது கொண்டு, தெரியாத காரியங்களை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு இருந்த எங்களை ஆண்டவர் இயேசு சந்திச்சார். சந்திச்சது மாத்திரமல்ல, நாங்கள் அவருக்கு எங்களுடைய இருதயத்தை கொடுத்துட்டோம். ஆமென். எங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆமென். அடிமைத்தன வாழ்க்கை முடிந்து விட்டது. அல்லேலூயா. ஆகையினால தான் ஆண்டவர் இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் வேதனையோட வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்கி கொண்டிருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினது மாத்திரமல்ல, அவர் அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள், அவரை காரி துப்பினார்கள், அவருக்கு கல்லால் எறிஞ்சார்கள், தலையில குட்டினார்கள், அவருடைய உடலை கிழிச்சார்கள், பிய்த்தார்கள், காயமுண்டாக்கினார்கள். 23ஆம் அதிகாரம் லூக்கா 23:46 நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அதில் சொல்றார், தந்தையே, தேவனே, என் தகப்பனே
என் ஆவியை கையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. என் ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் மரிக்கிற நாள் வந்த பொழுது, மரிக்கிற நேரம் வந்த பொழுது நமக்கு தெரியும் நம்முடைய ஆவியை தேவன் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டிய நாள் வரும். அல்லேலூயா. அதான் மீண்டும் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய சிலாக்கியம். ஆமென். நாங்கள் மீண்டும் பிறந்திருக்கிறோம். இயேசு சொன்னார், பிதாவே என்னுடைய ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் தன் ஜீவனை விட்ட பொழுது கல்லறை எல்லாம் திறந்தது. கல்லறை என்று சொன்னால் தேசங்களில் சரங்களை வச்சு அதை கல்லால் கட்டி அதை நம்முடைய பக்கம் வைக்கிற மாதிரி, அது அங்கத்தைய கல்லறையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மலை மாதிரி செய்திருப்பாங்க. ஒரு ஆள் போய் வரலாம் அதுக்குள்ளே. அந்த கல்லறையெல்லாம் அப்படியே பிளந்து திறந்தது. மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எழுந்து அப்படியே இருந்தார்கள். அப்படியே இருக்காங்க, எழும்பி அந்த பூமிக்கு மேலே அப்படியே எழுந்து காலை நீட்டின மாதிரியே இருக்காங்க. 3 நாள் இருந்தாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தா யோவாலாம் இருக்கு புதிய ஏற்பாட்டில். 3 நாள் அப்படியே இருந்தாங்க கல்லறை. மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கல்லறையில் எழுந்து இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இயேசு வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு எடுத்துக்கொள்ளத்தக்கதாக மேகங்கள் மேல் எடுக்கப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆமென். ஒரு சேஞ்சிங்கண்டா நம்முடைய உருவம், நம்முடைய சரீரம் எல்லாம் ஆவிக்குரிய மேனியை தரித்து கொள்ளும். அல்லேலூயா. இந்த வஸ்திரமெல்லாம் களையப்படும். இந்த வஸ்திரமெல்லாம் தானாக விழுந்துடும். ஆமென். நாங்கள் ஷர்ட் ரவுசரோடு அங்கே போயிடாது. அந்த பரலோக வஸ்திரம் நமக்கு உடனே மாற்றப்படுகிறது. அந்த வஸ்திரம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது அந்த வஸ்திரம் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, கிறிஸ்தவம் மட்டும் ஒரு நையாண்டித்தனம் இல்லை. அவருக்காக நாங்கள் சரியாக வாழணும். அல்லேலூயா. இன்றைக்கி அதான் சொல்கிறார், நையாண்டி பண்ணவங்க, அவரை குத்தினவங்க, அவரை ஏளனம் பண்ணவங்க, அவரை அடித்தவங்க, உடைச்சவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு அவரை பார்ப்பாங்க. அவர் நாங்கள் எழும்புறோம், எல்லாரும் எழுந்து பார்ப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் போகிறாங்க. நாங்கள் நரகத்துக்கு இயேசு கிறிஸ்து இல்லாட்டி நரக வாழ்க்கை அங்கே போயிடும். பாதாளத்தில் நம்முடைய ஆத்மா இறங்கிடும். ஆகையினால்தான் 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, என் பிதாவே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 22வது சங்கீதம், ஏன் என்னை கைவிட்டீர். நான் கதறி அழுதும் சத்தத்தை கேட்காம இருக்கிறீங்களே. இந்த சங்கீதம் இயேசுவை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 23வது சங்கீதம், தற்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்வு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். அல்லேலூயா. இது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். நாங்கள் அந்த கர்த்தர் என் மேய்ப்பர் என்று நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். நாங்கள் தாழ்ச்சி அடையும். என்னன்னு சொன்னால், நாம் வாழ்கிற வாழ்வு ஒரு குறைவில்லாத நல்ல சிறந்த வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். 24வது சங்கீதம் சொல்லுகிறது, அவருடைய வருகை 2வது வருகை. ஆண்டவராகிய இயேசு வருவாராக இருந்தால் இந்த நாட்களில் நாம் எடுக்கப்பட்டு மேகங்களோடு கூட அவரோட கூட இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாங்கள் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட எங்களை ஒப்பு கொடுப்போமா?